இது வந்து அந்த 10 ரூபா ஸ்டோரியோட 2வது தொடக்கம் இந்த வீடியோ. ஒரு சாமி, அந்த சாமிகள் வந்து என்னை வந்து கூப்பிடுறாரு. நான் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறேன். உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த அந்த கா பழங்கள்லாம் வச்சுருக்கார்ல, தேங்காய் கற்பூரம்லாம், அவர் வந்து சொல்கிறாரு, மேடம் உங்களை தான் கூப்பிட்றாரு சாமிஜி அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு சாமிஜி என்ன தான் கூப்பிட்றாரு. எழுந்து நான் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போனதும் உங்களுடைய நேம் என்னன்னு கேட்டார். என்னோடய நேம் இது தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே ஒரு அவர் வந்து ஏதோ அவருக்கு ஞானத்தில் தெரிஞ்சிருக்கு போல். அவர் சொன்னார், உன்னுடைய ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது உனக்கு வந்து இப்போ நடக்கிறது இப்படி தான். நீ வந்து என்னை காலையில் வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன பண்ணார், எனக்கு வந்து விபூதி அடித்தார். நெத்தியில் பட்டையை போட்டு முதல்ல நான் பட்டை போடுறதப்போ தான் பட்டையை போட்டு எனக்கு நாக்கில் விபூதியை போட்டு எனக்கு வந்து பட்டை அடித்தார். பட்டை அடிச்சுட்டு அப்புறம் என்னை காலையில் வந்து 8 மணிக்கு இடுக்கு பிள்ளையார் கோயிலில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அந்த கபட தண்ணியை வந்து எனக்கு கொஞ்சம் போட்டார். கபடத்தில் தான் அந்த இதில் ஒரு தூக்கு மாதிரி இருக்கும். அந்த தூக்கில் இருந்த தண்ணி எனக்கு வந்து தெளித்தார். அந்த தூக்கில் இருந்த தண்ணி எனக்கு தெளித்ததும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 10 ரூபாய் எடுத்து இந்தா இதை வந்து வச்சுக்கோ அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்தார். அதாவது வந்து அந்த 10 ரூபாய் ஒரே விபூதியாக இருக்கும். ஐ திங்க் வந்து அவர் கொடுத்து வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து விபூதி வந்து அந்தளவுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கொடுக்கும்போது ஒரே விபூதி, அந்த விபூதியிலேருந்து எடுத்து கொடுத்தார் அவர். நான் என்ன பண்ணினேன், எனக்கு வேண்டாம் சார், என்கிட்ட பைசா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், இல்லை புடி வச்சுக்கோ, நான் கொடுக்குறேன்ல வச்சுப்போ அப்படின்னு சொன்னார். நான் இல்லை என்கிட்ட வேண்டவே எனக்கு எதுவுமே வேணான்னு வந்திருக்கேன். இது எதுக்கு 10 ரூபா, என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சு வச்சுருக்கிறேன், அந்த ஷாலில் முடிஞ்சு வச்சுருக்கிற ரூபாவை காட்டுறேன். நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க வாங்கிக்கோங்கன்னு. சரின்ட்டு வாங்கிட்டு என்னை வந்து காலையில் வந்து 8 மணிக்கு வந்து இடுக்கு பிள்ளையார் கோயிலாண்ட வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் போயிட்டு மறுபடியும் போய் உட்காந்துட்டேன். யாருக்கிட்டேயும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்றாத அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து சரி ஓகே, அவர் ஏதோ சொல்கிறாரு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவர் போயிட்டார், காரில் கிளம்பி போயிட்டார். அதோட நான் என்ன பண்ணேன், திரும்ப போய் உட்காந்துட்டதும் மணி 2 மணிக்கு ஷார்ப்பாக 2 மணிக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு பையன், ஒரு அம்மா, பொண்ணு. ஒரு பையன், அம்மா, பொண்ணு, அப்பா, 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர், 4 பேரா 4 பேர், ஆமாம் 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 4 பேர் வந்து கிரிவலம், அவ்வளோ நேரத்துக்கு கிரிவலத்துக்காக வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த தேங்காய் பழங்காரர் கூப்பிட்டார் என்ன, இந்த மாதிரி அம்மா நீங்கள் வந்து கிரிவலம் போகிறேன்னு சொன்னீங்களே, போகிறதா இருந்தால் இவங்களோட போங்க அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிரிவலம் போனேன். அவங்களோட கிரிவலம் சுற்றிட்டு வந்தேன். காலையில் 7 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, 7 மணி ஆயிடுச்சு. போகும்போது அவங்க வந்து ரமண மகரிஷியோட மடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். ரமண மகரிஷியோட மடம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ திறக்க மாட்டாங்க, காலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே சுற்றிட்டு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆகிட்டதும் சரி, அவங்க கோயில்கிட்ட வந்ததும் அவங்க தனியாக போயிட்டாங்க, நான் தனியாக ஆகிட்டேன், அவ்வளோதான். அவங்க வந்து சாமியை மட்டும் கும்பிட்டு கிளம்புறதா இருந்தாங்க. நான் வந்து அங்கே மொட்டை அடிச்சுட்டு நான் அங்கேயே தானே சுற்றுறதா ஐடியா, எனக்கு வந்து வீட்டுக்கு வர ஐடியாலாம் எனக்கு இல்லை அன்றைக்கி நிலமையில். அதனால் வந்து மொட்டை அடிச்சுட்டு நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொட்டை அடிக்க நின்றுட்டுருந்தேன். அந்த மொட்டை அடிக்கிறதால ஒரு வயசான ஒரு தாத்தா, ட்ரெஸ்ஸே இல்லை அவருக்கு, அம்மனமாக தான் இருந்தார். ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே அம்மனமாக அதாவது காலை வச்சுட்டு இப்படி குக்கி உட்காந்துட்ருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குக்கி உட்காந்துட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், ஐயோ பாவன் தாத்தா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து இப்படி கையில் கொடுத்தேன். அவர் நிமிர்ந்து பார்த்துட்டு பலான்னு என் கை மேலே வந்து ஒரு அடி விட்டார். அடி விட்டதும் எனக்கு ஒரு மாதிரி உதிரி எடுத்துக்கிச்சு, கை கால்லாம் நடுங்கிடுச்சு. என்ன இந்த தாத்தா நம்மளை அடிக்கிறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உதிரி எடுத்துக்கிச்சு. உடனே பக்கத்தில் ஒரு கடைக்காரர் வந்து அவர் கூப்பிட்டு, ஆமாம் அவர் அடிக்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் அடி வாங்குறது நல்லது தான்,
ஒன்றும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். அவர் வந்து யாருக்கிட்டேயும் காசுலாம் வாங்க மாட்டார். அவர் சரியான கோடீஸ்வரர். அவர் வந்து இங்கே ஒரு காலேஜ் அவரோட சொந்தமாக இருக்கான். ஐ திங்க் திண்டிவனமோ தூத்துக்குடியோ ஏதோ லாங்கில் சொன்னாங்க. அவங்க ஆளுங்க வந்து வாரத்தில் ஒரு முறை காரில் வந்து அவங்கள பார்த்துட்டு போவாங்க அந்த சாமிஜியை. அவர் வந்து எதுவுமே வேணாலும் திருவண்ணாமலைக்கு வந்து துறவற வந்துட்டார். அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய ஸ்டோரியை சொன்னாங்க. ஓ! அப்படியா இவ்வளோ பெரிய பணம் காசு எடுத்து கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதை கேட்கும்போது. அப்புறம் அவர் வந்து யார்கிட்டயுமே சாப்பிட மாட்டாருமா. 2 இடத்துல தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ 7 மணிக்கு போய் அந்த கடையை பார்க்கும்போது இல்லை. அதுக்கப்புறம் சரின்ட்டு இந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்துருங்கம்மா, அவருக்கு வாங்கி கொடுத்துருவோன்னா, அப்புறம் நான் அந்த கடைக்காரர்கிட்ட காசு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு, அவர் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு நான் மொட்டையை அடிச்சுட்டு நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு, அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்படியே போயிட்டு ரமண மகரிஷியோட பாதாள லிங்கத்தில் போயிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அழுதேன். அழுது 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 அந்த லிங்கத்தை கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த உணர்வுகள் வந்து சொல்ல முடியல. பட் யாராவது அந்த உணர்வுகளை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த உணர்வை வந்து ரொம்ப உணர்ந்தேன். அது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து அது நம்பாமல் கூட இருப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த உணர்வை வந்து என்னால் தாங்கிக்க முடியல. நான் அந்த அளவுக்கு வந்து அங்கே இருந்துட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. நான் வெளியில் வந்தேன். கோயிலோட தரிசனம்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன். எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த சாமிஜி வந்து நம்மளை வந்து இடுக்கு பிள்ளையார் கோயிலாண்ட வந்து பார்க்க சொன்னார். ஆனால் நம்ம போய் பார்க்கலையே. எங்கேயும் அன்னதானம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். நான் எங்கேயுமே வாங்கி சாப்பிடவும் இல்லை. என்னால் வந்து மயக்கம். சரி எப்படியாவது ரமண மகரிஷி இடத்துக்கு போயிடணும், திரும்பவும் நம்ம அங்கேயே போயிட்டு ஆசிரமத்திலே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி இடத்துக்கு மறுபடியும் நான் வழக்கொடி நடையே நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு பாதி தொலைவுக்கிட்ட போனதும் எனக்கு வந்து ஒரு வண்டி ஒன்று வந்ததும், அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க, உங்களால் முடியல, வாங்கம்மா நான் உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறேன், நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு வண்டிக்காரங்க வந்து கூப்பிட்டாங்க. சின்ன பையன்தான். நான் இல்லையா, நான் நடந்தே போயிடுறேன்யா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே கிளம்பிட்டேன். திரும்ப இன்னொரு கொஞ்சம் தொலைவு போயிட்டு என்னால் முடியாமல் மயக்க நிலையில் போய் உட்காந்தேன். முடியாமல் அப்புறம் திரும்பவும் வந்து அந்த வண்டிக்காரன் அதே தம்பி வந்து என்னை திரும்பவும் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை கண்ணா நான் வேண்டாம், நான் நடந்து போயிடுறேன் சாமின்னு. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு நான் அப்படியே ரமண மகரிஷி மடத்துக்குள்ளே போயிட்டு உட்காந்தேங்க. அவ்வளோதாங்க, என்னுடைய நிலை மாறி போச்சுங்க. அவ்வளோதான், வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு மணி கரெக்டாக 1:30 மணிக்கு அன்னதானம் வந்து 12 மணிக்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க போல். என்னால் வந்து அந்த மயக்க நிலையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. அப்படியே உட்காந்து அப்படியே தியான நிலையில் அப்படியே படுத்துட்டேங்க. படுத்துட்டு கரெக்டாக மணி 1:30 மணி எழுந்து வந்து அன்னதானம் கொடுத்துட்டாங்க. என்னால் கை ஏந்தி வாங்க கூட எனக்கு தகுதி இல்லாத நிலையில் இருந்தேன். அப்புறமா யாரோ ஒரு நபர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு யோசித்தேன். வெளியில் வந்துட்டு யோசித்தேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு என்னுடைய மனசுக்கு தோணுனது என்னென்னா, நம்மளுடைய கடமைகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம ஏன் வந்து இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரமண மகரிஷி இடத்துல இருந்து யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து தோணுது, இந்த சுவாமிஜி வந்து எனக்கு இந்த 10 ரூபாவை கொடுத்துட்டு உனக்கு நிறைய கடமைகள் இருக்குமா, நீ அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன். அப்புறமா தான் நான் வந்து திரும்பவும் நான் வந்து வீட்டுக்கு வந்த நண்பர்களே, உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த 10 ரூபா வந்து எனக்கு அந்த இறைவனாக தான் கொடுத்தார். ஏன்னா நான் வந்து அடுத்து நான் போயிட்டு அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நான் போய் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சாமிஜி இல்லவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் இயற்கையின் நியதி, இதுதான் உண்மை. ஏன்னா இது வந்து நான் எப்படி வந்து இது நீங்கள் உண்மைன்னு நினச்சாலும் சரி, பொய்யுன்னு நினச்சாலும் சரி, இது யாரோ நம்புகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நம்பாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஏன்னா இதுக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் இது உண்மையான நடந்தது ஒன்று. என்னுடைய மாற்றத்துக்கு இதுதான் முழுக்க 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 இந்த 10 ரூபா தான் காரணம் நண்பர்களே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நான் 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்துடுச்சு. இப்போ 2வது ஒரு பார்ட். என்னால் ஷார்ட்டாக எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. இறைவனோட புகழை சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.